அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேசராசி. சாதாரண விஷயத்தை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றும் திறன் கொண்ட நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு நகைச்சுவை உணர்வு நிறையவே இருக்கும். தன்னை சுற்றி இருக்க நண்பர்களையும் சரி உறவினர்களும் சரி ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு பேசி அவங்கள மகிழ்ச்சியாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய மேசராசிக்காரங்க கிட்ட குறும்புத்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை போன்ற குணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை ஒரு விஷயத்துக்காக அடம் பிடிக்குது அப்படின்னா நம்மளுடைய மேசராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதில் கொஞ்சம் பிடிவாத குணம் கூடுதலாகவே இருக்கும். அதேமாதிரி மேசராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த ராசியில் உடலில் நல்ல ஒரு பலம் இருக்கும். அதேமாதிரி இவங்க சோம்பேறித்தனத்தால் கொஞ்சம் வீணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க தான். ஆனால் ஒரு சில டைம் இவங்க பண்ணுற அடம் அவங்கள சோம்பேறித்தனத்துக்கு உண்டாக்கிறோம். மேசராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் பிடிவாத குணம் கூடுதலாக இருக்கும் இல்லையா, அதனால் இவங்க விரும்புகிறத அடையிறதுக்காக கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கடைபிடிப்பாங்க. அதேமாதிரி இந்த மேசராசிக்காரங்க விரும்பும் காரியத்தில் முடிப்பதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. மற்றவங்க மேசராசிக்காரங்களாம் இவங்க மேசராசிக்காரங்களா அப்படின்னு பார்த்து கேட்குற அளவுக்கு அவ்வளோ அபாரமான திறமை நம்மளுடைய மேசராசிக்காரங்கிட்ட நிறையவே இருக்கும். மேசராசிக்காரங்க எப்போதுமே தலைமை பொறுப்பில் பெரும்பாலும் இருப்பாங்க. பெரிய அளவில் மாற்றத்தை அதிகம் விரும்பாதவங்களாக நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சவாலாக இருந்தாலும் தைரியமாக கையாளக்கூடியங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்கள். இயற்கையாகவே இவங்க இயற்கையை ரசிக்கக்கூடியங்களா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மலை சார்ந்த இடங்கள் அந்த மாதிரி குறிஞ்சி நிலத்திற்கு ஏற்றாறு போல தான் இவங்களுடைய இருப்பிடம் பெரும்பாலும் அமையும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேசராசி அன்பர்களே. சரி, நம்மளுடைய மேசராசி அப்படிங்கிறது ஒரு நெருப்பு ராசி. இந்த மேசராசி மட்டும் நெருப்பு ராசி இல்லைங்க. சிம்மம், தனுசு இதுவும் நெருப்பு ராசி தான். பஞ்சபூதங்கள்லேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு ராசி குணங்கள் இருக்கும். அதில் நம்மளுடைய பஞ்சபூதங்களில் நெருப்பு ராசி நம்மளுடைய மேசராசியை குறிக்கும். சரி, நம்மளுடைய மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த 3 நட்சத்திரமும் நம்மளுடைய மேசராசியில் அடங்கும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு, இனியாவது உங்களுடைய வாழ்க்கை இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் தற்போது நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சரி, நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது, லாமஸ்தானத்தில் சனி, அயனசைன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்குது. இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்படும் போதுன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று சுக்கிரன் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இதனால் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வார தொடக்கத்திலேயே எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக தான் அமைய போகுது.
முக்கிய நபர்கள்லாம் இந்த டைமில் நீங்கள் சந்திப்பீங்க. அவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும். அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்பட போகுது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேஷராசி அன்பர்களே. திடீர்னு சின்ன சின்ன உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் வரும், கவனமாக இருங்க. மனோதைரியம் இந்த டைம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. தன்னம்பிக்கையும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. நீங்கள் எடுத்து வைக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது. எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு திருப்பமும் இருக்காது, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிரிகள் கூட உங்ககிட்ட இந்த டைம் உங்களை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு. வியாபாரம் தொடர்பான கொஞ்சம் செலவுகள் மட்டும் இந்த வாரத்தில் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு செலவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் பெற போகிறீங்க இந்த வாரத்தில். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்பெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். இந்த முக்கிய பொறுப்பெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இருக்குது. செயலெல்லாம் உங்களுடைய திறன் படிப்படியாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் மற்றவர்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். பிரிந்து சென்ற உறவுகள் கூட உங்களை தேடி வந்து ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய குடும்ப உறவுகள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு. கணவன் மனைவியிடையே இருந்த மனஸ்தாபெல்லாம் கூட நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். இதனால் வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளால் சின்ன சின்ன கஷ்டங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் பிள்ளைகளுடைய கல்வியை நினச்சி கொஞ்சம் அதிகமாகவே சிந்திச்சிட்டு இருப்பீங்க. இனி அப்படி வேண்டாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு அபாரமாக முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டே இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். முக்கிய நபர்களெல்லாம் இந்த டைமில் நீங்கள் சந்திப்பீங்க. அவர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். திடீர்னு கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் மட்டும் வரும். அதே மாதிரி முக்கிய பொறுப்புகளும் உங்களுக்கு நிறைய இந்த வாரத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த 7 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் நல்ல கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற முடியும். அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையை பெற்று அதன் பிரகாரம் பாடங்களை படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். அதே மாதிரி ஒரு சில மாணவர்கள்லாம் விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கலந்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலனெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 7 நாட்களுமே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த வாரம் முழுவதுமே அமைந்திருக்கு. மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சீரான நிலை இருக்கும். எந்த ஒரு ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் சீரான நிலையில் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணப்புழக்கமும் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கடந்த காலத்தை விட இந்த வாரம் பெட்டராக தான் இருக்குது. அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு புகழ் பாராட்டெல்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். அதற்காக நீங்கள் ஒன்றும் பாராட்டே கிடைக்காது அப்படின்லாம் அர்த்தம் இல்லை, கிடைக்கும். அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும். அதில் கொஞ்சம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். திட்டமிட்டு செயல்படுங்க. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும். அதே மாதிரி எதிர்ப்புகளை கொஞ்சம் சமாளிக்க கற்றுக்காங்க. அப்படி எதிர்ப்புகளை சமாளிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாடுபட வேண்டியதாக இருந்தாலும் மிகவும் நன்றாக இருக்குது. இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் இல்லாமல் இருந்திருக்கும். இனி நீங்கள் பட்ட கஷ்டம் ஒவ்வொன்றுக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் தீவிர முயற்சிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தோட தேவையை இந்த டைமில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குடும்ப உறவுகளிலே ஒரு சிலர்லாம் ஒரு சின்ன விஷயத்தை பெரிதாக பேசி பிரச்சனையாக உண்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி அந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். அதே மாதிரி பிள்ளைகளோட கல்விக்காக கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிக்க வைக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக இந்த டைமு உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்க போகுது.
கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தில் கொஞ்சம் சோர்வடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, உங்களுடைய உடல்நிலை பாதிப்பாக கூட இருக்கலாம். அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கூடுமான வரை நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. பேச்சு திறமையினால் நிச்சயமாக உங்களுக்கு அது வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் உடல் சோர்வாக இருக்கிறதுனால உங்களால் அதை கரெக்டான டைம்லாம் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தரும். தேங்க்யூ.